இது எருசலேம் பட்டணத்தின் ஒரு பகுதி. இங்கு வாழ்ந்து வந்த யூதர்கள் தங்கள் வேலைகளில் ஈடுபட்டு வந்தனர். ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் தங்கள் ஆடுகளை மேய்த்தபடி தண்ணீர் அண்டையில் நிற்க, பெண்கள் தங்கள் குடங்களை நிரப்ப காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பட்டணத்தின் மறுபகுதியில் யோனத்தான் எனும் செல்வந்தன் வாழ்ந்து வந்தான். அவன் அவ்வழியில் செல்லும் வழிப்போக்கர்களுக்கு தண்ணீர் கொடுத்து உதவுவதை வழக்கமாக கொண்டு வந்தான். அன்று ஓய்வொள் நாடானபடினால் வழிப்போக்கர்கள் அதிகமில்லை. எனினும் யோனத்தான் என்றும் போல தண்ணீர் கொடுத்து வர காத்து கொண்டிருந்தான். ஆனால் அங்கு வந்ததோ வழிப்போக்கர்கள் அல்ல, அந்த பட்டணத்தையே கதிகலங்க வைத்த பிரபல கொள்ளைக்காரனான பரபாஸ். அவன் கொலை, கொள்ளை, விபச்சாரம் என பலவிதமான கொடூரங்களினால் மக்களை பயமுறுத்தி வந்தான். வழிப்போக்கர்கள் போல தோற்றமளித்த அவன் செல்வந்தனாகிய யோனத்தானை கொலை செய்து அவன் ஆஸ்திகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டான். ஆனால் அவன் சந்தோஷம் அதிக நாள் நீடித்திருக்கவில்லை. திடீரென்று ஒரு நாள் ரோம காவலர்களிடம் பிடிபட்டான். அவன் வாழ்க்கை தலைகீழாக மாறியது. தனது வாழ்க்கை முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்தான் பரபாஸ். இனி யாரும் தன்னை காப்பாற்றப் போவதில்லை என்பதையும் அறிந்து கொண்டான். மறுநாள் காலை பிலாத்துவின் இடத்தில் தண்டனைக்காக கொண்டு வரப்பட்டான். நினைத்த வண்ணமாகவே பிலாத்து அவனை சிலுவையில் அறையும்படி கட்டளை கொடுத்து விட்டான். வாழ்க்கையே இருளடைந்தது. தான் செய்த பாவங்கள் அனைத்தும் அவன் கண் முன்பாக திரையாக ஓடியது. தன் நிலைமையை யாரிடம் கூறுவது என்று நினைத்து அழுதான். அவன் தினமும் தன் மரணத்தை எதிர்பார்த்து கதறி கதறி அழுது கொண்டு வந்தான். அவ்வாறு அவன் எதிர்பார்த்த நாளும் வந்தது. சிறைச்சாலை அதிகாரி வரும் ஓசையும் கேட்டது. சிறைச்சாலையின் கதவு திறக்கப்பட்டது. திடீரென்று ஒரு சத்தம், நீ விடுதலையாகிவிட்டாய், நீ வெளியே வரலாம். பரபாசால் நம்ப முடியவில்லை. நான் எப்படி விடுதலையாக முடியும்? நான் ஒரு கொள்ளைக்காரன் ஆயிற்றே என்று கதறினான். பரபாசுக்கோ அதிர்ச்சி. வெளியே பார்த்த பரபாஸ் தான் சுமக்க வேண்டிய சிலுவையை வேறொருவர் சுமந்து கொண்டு வருவதை பார்க்கிறான். யார் இந்த மனிதன் என்று அங்கலாய்ப்புடன் பார்த்த பரபாசுக்கு மறுபடியுமாக அதிர்ச்சி. இயேசு கிறிஸ்துவானவர் தான் செய்த பாவங்களுக்காக மிகவும் பாரமான அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வந்தார். உலகம் தோன்றும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டாரே தேவன், கருவினில் உருவாகும் முன்னே உன்னை பிரித்தெடுத்தாரே தேவன். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் இம்மண்ணுலகில் வந்து நமது பாவங்களுக்காக அவர் அழிக்கப்பட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? பாவமன்னிப்பையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா?